பல இடங்களில் மழை பெய்து வருதுங்க. அதனால் நம்ம வீட்டு ரோஜா செடிகள்லாம் நல்லா வளரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. அதற்கு நான் என்ன உரம் கொடுத்தேன்னு இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் அதே உரத்தை உங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான பூக்களும் நல்ல ஒரு செழிப்பான செடியும் நமக்கு கிடச்சிரும். அந்த வகையில் இப்போ நீங்கள் ஏற்கனவே உள்ள செடியை ட்ரிம் பண்ணி விடுங்க. காஞ்ச இலையை எடுத்துருங்க, காஞ்ச குச்சிகளை எடுத்துருங்க. கண்டிப்பாக இந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செடியை ட்ரிம் பண்ணி விடணுங்க. முனைப்பகுதியை ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம உரம் கொடுக்கும் பொழுது புதிய தளிர்கள் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். மண்ணை நல்லா கிளறிட்டு கொடுக்கணுங்க. மண்ணை கிளறும் பொழுது தான் மண்ணுக்குள்ளே காற்றோட்டம் இருக்கும். அதே சமயம் சூரிய வெளிச்சமும் நமக்கு வேணும். நிழலில் வச்சு ரோஜா செடியை நம்ம வளர்க்க முடியாது. நல்ல ஒரு மண் கலவையில் வைக்கணும். வாங்குகிற செடியும் நல்ல ஒரு 2-3 கிளைகள் உள்ளதாக இருக்கணும். இப்படி பல குறிப்புகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த ரோஜா செடியை வாங்கிடணும். ஒரு சின்ன குச்சியை வாங்கிட்டு நாம் அழுத்தமான ஒரு மண்ணில் வச்சிட்டோம்னா அது வளர்ந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால நம்ம நல்ல ஹெல்த்தியான செடி, வளமான மண் கலவை, அதில் நல்ல சூரிய ஒளி படும்படி நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும்போது செடியில் கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியான தளிர்கள் வந்துடும். நான் ஏற்கனவே சென்ற வாரம் கொடுத்த உரம் என்னென்னா கடலை பிண்ணாக்கு கரைசல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கடலை பிண்ணாக்கு. இதை 2 நாள் ஊற வைக்கணுங்க. அது கூட வேப்பம் பிண்ணாக்கு கொஞ்சம் கலந்து 2 ஸ்பூன் கலந்து நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா 2 நாள் கழித்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி லிக்விட் ஆக்கிடணும். நல்ல 1 லிட்டர் கடலை பிண்ணாக்கு கரைசலோட 5 லிட்டர் ப்ளைன் வாட்டர் கலந்து கொடுக்கும் பொழுது இப்படி அழகான தளிர்களும் மொட்டுக்களும் நம்ம பார்க்க முடியும். நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்பிகேன்னு சொல்லக்கூடிய பேரூட்டச்சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த என்பிகே இந்த கடலை பிண்ணாக்கில் முழுவதுமாக கிடைக்கும். இந்த செடிக்கு தேவையான எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். காய்கறி செடிகள், பூச்செடிகள், கொடிகள் எல்லாவற்றிற்குமே கொடுக்கலாம். இந்த என்பிகே கரைசலை, கடலை பிண்ணாக்கு கரைசலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே ஊற்றிடுங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வடிகட்டிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உடனடி ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், மான்க்யூர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ அழகான ஒரு பட்டு ஸ்டேஜ்லேயே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தொடர்ந்து கொடுக்கும்பொழுது தான் நமக்கு இப்படி ஒரு அழகான பூக்களை நம்ம தோட்டத்தில் பார்க்க முடியும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.